வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கோம். நம்ம இப்போ போன வீடியோலேயே பார்த்தோம். சென்னையிலேருந்து எஸ்சிடிசி பஸ்ஸில் வந்து நம்ம அங்கேருந்து மாட்டுத்தாவணி வரைக்கும் வந்திருந்தோம். ஸோ திருப்பி இங்கேருந்து ரிட்டர்ன் வந்து மாட்டுத்தாவணியிலேருந்து இப்போ வந்து நம்ம சென்னைக்கு நம்ம போக போகிறோம். ஸோ எந்த பஸ்ஸில் நம்ம போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நார்மல் சீட்டர் பஸ்ஸில் தான் நம்ம இப்போ போக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பஸ்ஸோட ஃப்ரண்ட் சீட்டில், அதுவும் ஃபஸ்ட்டு சீட்டில் தான் நான் உட்காந்துட்ருக்கேன். டிரைவருக்கு பக்கத்தில் இருக்க சீட்டில் தான். ஸோ பஸ்ஸு வந்தது, வந்த உடனே நான் ஏறிட்டேன். கூட்டம்லாம் அந்தளவுக்கு ஒன்றுமே இல்லை. நான் ஃபஸ்ட்டு ஏறும்போது நான் தான் ஃபஸ்ட்டு ஆளாக ஏறினேன். ஒரு 2 பேரோ 3 பேரோ தான் அதுக்கப்புறம் ஏறினாங்க. அதுக்கப்புறம் பஸ் எடுக்க ரொம்ப நேரமே ஆயிடுச்சு. ஒரு 3/4 மணி நேரமும் இங்கேயே தான் பஸ்ஸு நின்றுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து பஸ்ஸை எடுத்தாங்க. ஸோ மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு 45 மினிட்ஸ் கழிச்சு தான் நான் வந்ததுக்கப்புறம் 45 மினிட்ஸ் கழிச்சு தான் வந்து பஸ்ஸே எடுத்தாங்க. இவங்களும் பார்த்தாங்க பேசஞ்சர்ஸ் யாராவது வருவாங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் யாருமே வரல. அதுக்கப்புறம் இவங்களும் பஸ் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க. கடைசியாக பஸ் எடுக்கும்போது ஒரு 15 பேர் என்னமோ இருந்தோம் பஸ்ஸில். கூட்டம் யாரும் ஏறாததுனால பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே வந்தோடனே யாரெல்லாம் நிற்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து விழுப்புரம் போகிறீங்களா, திருச்சி போகிறீங்களா, நடுவில் விக்கிரவாண்டி போகிறீங்களான்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையுமே வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ போகிற போக்கு பார்த்தாக்கா எல்லா ஸ்டாப்பிங்லேயும் யார் ஏறுறாங்களோ அவங்கள ஏற்றிக்கிற மாதிரி தான் இருந்தது. இடையில சின்ன சின்ன ஊரெலாம் வரும்ல ஹைவேஸ்லேயே, ஸோ அந்த ஊருக்கு போகிறவங்கள கூட ஏற்றிக்கிற மாதிரி தான் பிளானில் போனாங்க இவங்க. நிறைய பஸ்ஸு வந்து இப்போது சிட்டியிலேருந்து வெளியே போயிட்டு இப்போ ஹைவேஸில் ஜாயின் ஆகிருக்கு. ஆனால் ஓட்டுன டிரைவர்ஸை வந்து நம்ம குறையே சொல்ல முடியாது. ஏன்னா செம்ம ஸ்பீடில் தான் ஓட்டினாங்க. பஸ்ஸோட ஃபுல் ஸ்பீடு அவ்வளோ தான் ஓட்டினாங்க. ஏன்னா ஃபுல் ஸ்பீடே வந்து 80ல் தான் லாக் பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட் பஸ் எல்லாமே. இவங்க ஓட்டின ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 70 to 80, அந்த 75 அந்த ரேஞ்சிலே தான் வந்து போயிட்டு இருந்தாங்க. இடையில ஒரு சில எஸ்சிடிசி பஸ்ஸஸ்லாம் எல்லாத்தையுமே வந்து கிராஸ் பண்ணி போயிட்டாங்க. நார்மல் பஸ்ஸஸையும் கிராஸ் பண்ணிட்டாங்க. அதே போல் ப்ரைவேட் பஸ் ஒரு சில பஸ்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து கிராஸ் பண்ணி தான் போயிட்டு இருந்தாங்க. ஸோ இதோட டிக்கெட் ஃபேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாக வந்து மாட்டுத்தாவணியிலேருந்து கோயம்பேடு போனோன்னா 410 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பஸ் ஸ்டாப் வந்து கிளாம்பாக்கத்தில் வந்துட்டதுனால இப்போ 400 ரூபா வாங்குறாங்க. பஸ்ஸோட கண்டிஷன் அந்த அளவுக்கு சரியில்லைனாலும் ஆனால் இவங்க ஓட்டின ஸ்பீடு வந்து சூப்பராகவே இருந்துச்சு. 2 பேரும் மாற்றி தான் ஓட்டினாங்க. ஒரு 3 ஹவர்ஸ் இவர் ஓட்டினார்னா 3 ஹவர்ஸ் அவர் ஓட்டினார். இடையில ஒரு 2 ரெஸ்ட் ஸ்டாப்பில் நிப்பாட்டினாங்க. திருச்சி தாண்டி ஒரு ஸ்டாப்பிங்கும், அதுக்கப்புறம் வந்து விக்கிரவாண்டியில் ஒரு ஸ்டாப்பிங்கும் போட்டாங்க. ஸோ அந்த பஸ் ஸ்டாப்லலாம் எப்படி இருக்கும் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அதெல்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்னா எப்போவுமே நல்லா இருக்காது அங்கெல்லாம். நீங்கள் பெட்டர் வந்து நீங்கள் எதனா ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு போகிறது நல்லது. அங்கே இருக்கிற ஃபுட்டு சாப்பிட்டு அப்புறம் உங்களுக்கு வயிற்று போக எதனா வந்ததுனாக்கா யாருமே பொறுப்பாக முடியாது பஸ் போயிட்டுருக்கும்போது. ஸோ இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. நீங்கள் எப்போ வந்தாலுமே வந்து இந்த பஸ்ஸஸ்லாம் வந்து நார்மல் பஸ்ஸஸ்லாம் இருக்காது. நீங்கள் எப்போ வந்து பார்த்தாலுமே வந்து எஸ்சிடிசி பஸ்ஸஸ் தான் உங்களுக்கு மாட்டுத்தாவணிலேருந்து நிறையவே கிடைக்கும். ஸோ அதே போல் வந்து இந்த நார்மல் பஸ்ஸஸ்க்குலாம் டைமிங்லாம் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் வரும்போது உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு லக்கு, அப்படி இல்லைனாக்கா நீங்கள் எஸ்சிடிசி பஸ்ஸை தான் நீங்கள் பார்த்து போகணும். ஒரு 10 o'clock முன்னாடிலாம் வந்துடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இந்த பஸ்ஸஸ்லாம் இருக்க சான்ஸ் இருக்குது. நார்மல் பஸ்ஸஸ்லாம் ஒரு 50 ரூபா நீங்கள் சேவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் இந்த பஸ்ஸை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஆனால் உங்களால் ஃப்ரீயாக இருந்தால் நீங்கள் வந்து அப்படியே கம்முன்னு படுத்துட்டு தூங்கிக்கலாம். ஆனால் ஃப்ரீயாக இல்லைனாக்கா நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இது செமி ஸ்லீப்பரும் கிடையாது. நீங்கள் அப்படியே பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டு தான் போகணும். சீசன் டைமிங்லலாம் நீங்கள் போனீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஓடி போய் தான் பஸ்ஸுக்கு சீட்டை பிடிக்கிற மாதிரி இருக்கும். நான் மாட்டுத்தாவணியில் பஸ் ஏறின டைமிங்னு பார்த்தீங்கன்னாக்கா 9:30க்கு நான் ஏறினேன். பஸ்ஸு வந்த டைமு அவங்க எடுத்த டைம் பார்த்தீங்கன்னா 10:20க்கு தான் எடுத்தாங்க. ஸோ 10:20க்கு எடுத்து காலையில் வந்து கிளாம்பாக்கத்துக்கு வந்து 6:30க்கு நாங்கள் போயிட்டோம். 6:45 ஆயிடுச்சு நாங்கள் போகிறதுக்கு. என்ன தான் வந்து திருச்சி உள்ளே, விழுப்புரம் உள்ள, இந்த ஊர் உள்ளெல்லாம் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்து 8.25 மணி நேரம் 8.5 மணி நேரத்தில் வந்து அந்த டைமிங்கை வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்க. அதான் முன்னாடி சொன்னல அந்த ஸ்பீடை வந்து அப்படியே கீப்பப் பண்ணிகிட்டே வந்தாங்க ஊர் உள்ளெல்லாம் போயிருந்தாலுமே. அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ அடுத்த வீடியோவில் வந்து வேறு ஒரு வீலாகில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். பாய்.